ஔவையார் பல நூல்களை இயற்றியுள்ளார், பல பாடல்களை பாடியுள்ளார். அப்பேற்பட்ட ஔவை பாட்டி விநாயகப் பெருமானை நினைத்து பல பாடல்களை இயற்றியுள்ளார். அதில் ஒன்று நாம் மிகவும் சிறப்பாக எண்ணுவது என்னவென்றால், விநாயகர் அகவல் என்னும் அந்த ஒரு நூலாகும். அதாவது ஔவை பாட்டி விநாயகப் பெருமானுடைய பெரிய பக்தை. அவள் கொடுத்த அந்த பாடல் என்பது மிகவும் அருமையானது. அதாவது அந்த ஒரு பாடல் விநாயகர் அகவல் என்னும் அந்த ஒரு பாடலில் விநாயகப் பெருமானுடைய திருவுருவையும் விநாயகப் பெருமான் என்னவெல்லாம் நமக்கு கொடுப்பார் என்பதையும் அவ்வளவு அழகாக குறிப்பிட்டுள்ளார். அதாவது சீத கலப செந்தாமரை பாதச் சிலம்பும் பல இசை பாட பொன்னரை நானும் பூந்துகில் ஆடையும் வண்ண மருங்கில் வளர்ந்தகள் எழுப்ப பேழை வயிறும் பெரும்பார கோடும் வேழ முகமும் விலங்கு சிந்தூரமும் அஞ்சு கரமும் அங்குச பாசமும் நெஞ்சிற் குடிகொண்ட நீலமேனியும் நான்ற வாயும் நாலிரு புயமும் மூன்று கண்ணும் மும்மத சோடும் இரண்டு செவியும் இலங்கு பொன் முடியும் திரண்ட முப்புரினுள் திகழொளி மார்பும் சொற்பதம் கடந்த துரிய மெஞ்ஞான அற்புதன் ஈன்ற கற்பக களிரே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகாக விநாயகப் பெருமானுடைய தன்மையை பாடியுள்ளார். அதாவது இந்த பாடலில் இந்த ஒரு வரிகளில் நீங்கள் என்ன யோசிக்கணும்னா, இறைவனை எப்பொழுதுமே நம்மளுடைய சான்றோர்கள் எல்லாருமே என்ன சொல்லுவாங்கன்னா, பாதத்தை முதலில் காண வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. அவ்வாறாக ஔவையார் இதில் எப்படி ஆரம்பிக்கிறாங்கன்னா, சீத கலப செந்தாமரை பாதச் சிலம்பு என்று இறைவன் விநாயகப் பெருமானுடைய திருப்பாத கமலங்களை கண்டு அதன் பிறகு ஒவ்வொன்றாக மேலே வர்ணித்து பாடியிருக்கிறார்.